பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நம்ம பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான அவேர்னஸ் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஆட்சி மாறி மாறி வந்தாலும் அரசாங்க அலுவலக காட்சிகள் மாறாமலே இருக்கிறது என்பது குற்றச்சாட்டு. கடந்த 50-60 வருடங்களாக அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஒரு சேவையை மக்கள் பெற வேண்டும் என்றால் சிறிய அரசு அலுவலகம் முதல் பெரிய அரசு அலுவலகம் வரைக்கும் நம்ம கையூட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் இருக்கு. என்னதான் லஞ்ச ஒழிப்புத்துறை, ஊழல் ஒழிப்புத்துறை எல்லாம் இருந்தாலும் கூட இது தொடருது. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி மாறிடுச்சு இல்லையா? அதனால கண்டிப்பா இனிமே இந்த நடைமுறையை சரியா பின்பற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த வீடியோ வெளியிடுறோம். ஒரு மனு அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கொடுக்குறோம். அந்த அரசாங்கத்திட்ட கொடுக்கறதுக்கு பல வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாம். நம்ம நேரில் போய் கொடுக்கலாம். நேரில் போய் கொடுக்க முடியல அப்படின்னா பதிவஞ்சல்லே நம்ம என்ன செய்யலாம்னா அஞ்சல் வழியை மனு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா அந்தந்த இணையதளம் இருக்குது, அந்த இணையதளத்தில் போய் மனு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா அந்தந்த அலுவலக முகவரி இருக்குது. இப்போ வட்டாட்சியர் அலுவலகம் அப்படின்னா அந்த வட்டாட்சியர் அலுவலகத்திற்கென்று ஒரு முகவரி இருக்குது. இங்கே அஞ்சல் முகவரி, மின்னஞ்சல் முகவரி. இந்த மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி மெயிலும் நம்ம என்ன செய்யலாம், அனுப்பி புகார் அடிக்கலாம். ஸோ இத்தனை நடைமுறைகள் மனு கொடுப்பதற்கு ஒரு பொதுமக்களுக்கு வழிமுறை இருக்குது. கண்டிப்பாக நம்ம நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ரொம்ப அற்புதமாக நம்ம செய்துக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம மனு கொடுத்துட்டோம். அது எப்படியோ எந்த வகையிலோ கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் அரசாங்கம் அந்த மனுவை என்ன செய்யும், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரி நடைமுறை அவங்க பின்பற்றணும் அப்படின்னு பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை சில ஆலோசனைகளை தொடர்ச்சியாக வழங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. 2018 போட்டிருக்கிற ஒரு சுற்றறிக்கை, ஒரு கடிதம், எல்லா அரசு அலுவலகங்களும் நீங்கள் இதை பின்பற்றணும் அப்படின்னு அனுப்பின ஒரு கடிதம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா இது பழசாக இருக்கேங்க, இது இப்போ செல்லுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செல்லும். அரசாணைங்கிறது எப்பாவது திருத்தி எழுதுனா மட்டும்தான், இல்லைன்னா அதை மாற்றி அமைச்சா மட்டும்தான். இல்லைன்னா எந்த காலத்திலே போட்ட அரசாணை, 1950 போட்ட சட்டம் கூட இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. அதில் சில திருத்தங்கள் பண்ணலாம், அவ்வளோதான். ஆனால் சட்டம் நடைமுறையில் இந்த சுற்றறிக்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மனுக்களுக்கு ஈஸியாக நீங்கள் கேள்விகள் எழுப்ப முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? சரி, இன்றைக்கி தான் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, புதுசாக இருக்குது அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடிதத்தை அனுப்பியவர்கள் யாருன்னா, பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை தலைமைச் செயலகம், சென்னை 6,09,000 அனுப்பியிருக்காங்க. இது என்னைக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16/3/2018 அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் இந்த சுற்றறிக்கை போடப்பட்டிருக்கிறது. டாக்டர் ஸ்வர்ணா ஐஏஎஸ் அவங்க தான் அரசு செயலாளர் இருந்தப்போ இது போட்டிருக்காங்க. பெறுநர், இது ரொம்ப முக்கியம், அனைத்து அரசு செயலாளர்கள் அனைவருக்குமே தலைமைச் செயலகத்தில் அனைத்து துறைகள், மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட நீதிபதிகள், தலைமை நீதிபதிகள், நடுவர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை தலைவர்கள், வருவாய் நிர்வாக ஆணையர்கள், பதிவாளர், உயர்நீதிமன்றம், செயலாளர், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு, அனைத்து பேருக்குமே இது பொருந்தும். எல்லாருக்குமே அனுப்பிட்டாங்க. சரி, ஓகே. பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனுக்கள் அரசு அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் குறைதீர் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான நடைமுறைகள், அறிவுரைகள் வெளியிடுவது தொடர்பாக சொல்லியிருக்காங்க. இதுல பார்வையில பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்காங்க. இந்த பார்வை அப்படிங்கிற ஒரு சாப்டர் போட்டிருக்காங்களே, இது ரொம்ப முக்கியம். இதுல வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணைகள், கடிதங்கள், நீதி பேராணைகள், இதை நம்ம தேடி படிச்சாவே கண்டிப்பா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், இதில் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இதை மேற்கோள் காட்டி தான் இந்த கடிதத்தையே சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பார்வை 1ல அரசாணை நிலையன் 114 2/8/2006 போடப்பட்ட ஒன்றையும், அதே அரசாணை நிலையன் 114 பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை 12/9/2013 வெளியிட்டது 2வதாகவும், 3வது பார்த்தீங்கன்னா அரசு கடித எண் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை 3/11/2014 வெளியிட்டதும், 4 பார்த்தீங்கன்னா நீதி பேராணை மனு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு 1/8/2014 போட்ட அந்த உத்தரவும், 5வது பார்த்தீங்கன்னா அரசாணை 99 பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை 21/9/2015 இத்தனையும் மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஓகே, இப்ப பார்வை 1 மற்றும் 2 காணும் அரசாணைகளில் அரசு அலுவலகங்களில் நேரடியாக மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக பெறப்படும் குறைகளவு மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து அறிவுறுத்தல்கள் வெளியிடப்படுகின்றன. ஓகே,
பார்வை 3 காணும் கடிதத்தில் மேற்கூறிய அரசாணைகளில் வெளியிட்டுள்ள அறிவுறுத்தல்களை அனைத்து அரசு அலுவலகங்களும் தவறாது கடைபிடிக்குமாறும் அனைத்து அரசு அலுவலகங்களும் தங்களுக்கு கீழுள்ள சார்நிலை அலுவலகங்களுக்கு மேற்கூறிய உத்தரவு கொண்டு செயல்பட வேண்டும் என்று தெரிவிக்கும்படியும் மீண்டும் அறிவுறுத்தல்கள் வெளியிடப்படுகின்றன. இப்ப இந்த அறிவுறுத்தல் ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுதுன்னா, வட்டாட்சியர் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா அலுவலர்களுக்கும், அந்த அலுவலகங்களுக்கு ஆர்ஐ ஆபீஸர் இருக்கலாம், விஓ ஆபீஸா இருக்கலாம், எல்லாருக்கும் இந்த விஷயத்தை கடத்திடணும், சொல்லிடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. 3, இதனை தொடர்ந்து பார்வை 4 காணும் நீதி பேராணை மனு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவு 2014 மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்புல குறை களைவு மனுக்கள் பெறப்பட்ட நாளில் இருந்து அதிகபட்சமாக, நீங்க நல்லா கவனிங்க, 30 நாட்களுக்குள் குறிப்பிட்ட ஆணையுடன் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ள குறை களைவு சரி செய்ய சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தும் அரசாணை வெளியிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏதேனும் சில காரணங்களால் கூடுதலான கால அளவு தேவைப்படுமாயின் நீட்டிக்கப்படும் கால அளவு குறித்து முறையீடு செய்த நபருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. அதன்படி அரசு அலுவலகங்களில் நேரடியாக மற்றும் இணையம் வாயிலாக பெறப்படும் குறைக்களைவு மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக பார்வை 5 காணும் அரசாணை வாயிலாக கீழ்காணும் திருத்தி அமைக்கப்பட்ட நடைமுறைகள் வெளியிடப்படுகின்றன. பத்தி நான் சொல்லலாம், அரசாணை ஏற்கனவே வெளியிட்டிருப்பாங்க, அதில் கொஞ்சம் திருத்தி அமைச்சிருக்காங்க. இதுல பாயிண்ட் 5ல் சொல்லியிருக்காங்க, பார்வையில் 5வது அரசாணை காட்டியிருக்காங்களா, அதுல கொஞ்சம் திருத்தம் பண்ணி எழுதியிருக்காங்க. என்னன்னா, இதுல என்ன சொல்லியிருக்கு உயர்நீதிமன்றம், 30 நாட்களுக்குள்ள ஒரு மனுதாரர் மனு கொடுத்தா அவருக்கு தீர்வை பண்ணி கொடுத்துருங்க. பண்ணி கொடுக்க முடியாத நிகழ்வுகளை, அதற்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமாக, ஆக மொத்தம் 30 நாட்களுக்குள்ள ஒரு மனுதாரருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணுங்கிறது உயர்நீதிமன்றம் போட்ட அந்த உத்தரவுக்கு இணங்க இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. 1, குறைக்களைவு மனு பெறப்பட்ட நாளிலிருந்து 3 நாட்களுக்குள் மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை உடனடியாக அனுப்பப்பட வேண்டும். ஒப்புகை ரசீது நீங்க பதிவஞ்சல் அனுப்புனாலும் அவங்க ஒப்புகை உங்களுக்கு அனுப்பணுமா, அப்படி அதில் தான் போட்டிருக்கு. அதே மின்னஞ்சல்ல நீங்க அனுப்புனா அவங்க ஒப்புகை தரணுமா. நேரடியா போனீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணுமா, அவங்க தரணுமா. ஸோ பாருங்க எப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி 2வது, குறைக்களைவு மனு பெறப்பட்ட நாளிலிருந்து அதிகபட்சமாக 1 மாதத்திற்கு குறை களையப்பட வேண்டும். தீர்வு செய்யப்படுகிற அல்லது நிராகரிக்கப்பட செய்கிற நேர்வில் அவசியம் என்று கருதினால் குறிப்பிட்ட ஆணையுடன் அது தெரிவிக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு மனு சாத்தியமே இல்லாத ஒரு மனு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதை சாத்தியமில்லை நிராகரிக்கிறீங்கன்னா, அது ஏன் சாத்தியம் இல்லைங்கிற ஒரு அறிக்கையோட, அதாவது காரணத்தோட நீங்க அதற்கான சுட்டி காட்டி நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க நிராகரிக்கிறாங்க அதற்கான சரியான காரணத்தை சொல்லணும். 3, என்ன சொல்றாங்கன்னா, குறைக்களைவு மனுக்கள் வழங்கிய குடிமக்கள் அரசு துறை அணுகும் போது அவருடைய, அதாவது ஆனா பெண்ணா, குறைக்களைவு மனுவின் மீதான நடவடிக்கை தொடர்பான நிலையில் அவர்களிடம் தெரிவித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4, ஏதேனும் காரணங்கள் மனுவை இறுதி செய்ய கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுகிற நேர்வில் குறைக்களைவு மனுவை அளித்த நபரிடம் மனுவை இறுதி செய்வதற்கான நீட்டிக்கப்பட்ட கால அளவு குறித்து எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட வேண்டும். 5, மனுதாரரின் கோரிக்கை ஏற்க இயலாத நேர்வில் அதற்கான காரணத்துடன் கூடிய பதிலை பாதிக்கப்பட்ட குடிமகனிடம் வரையறுக்கப்பட்ட கால அளவிலான 1 மாதத்திற்குள் தெரிவிக்க வேண்டும். நீங்களாம் கவனிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இருப்பினும் நாளடைவில் அரசு அலுவலகங்கள் குறைக்களைவு மனுக்களை கையாள்வதில் மேற்கூறப்பட்ட அறிவுறுத்தல்களை கடைபிடிப்பதில்லை என்பது தொடர்பான புகார்கள் பொதுமக்களிடமிருந்து அரசுக்கு வந்த வண்ணமே இருக்கின்றன. எனவே இது தொடர்பாக மேலே குறிப்பிட்டுள்ள அரசாணைகள் மற்றும் அரசு கடித ஆகியவற்றில் வெளியிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை அரசு அலுவலகங்கள் அனைத்தும் தவறாது கடைபிடிக்க வேண்டும் என்றும், மேலும் அனைத்து அரசு அலுவலகங்களும் தங்களுக்கு கீழுள்ள சார்நிலை அலுவலகங்களை மேற்கூறிய அறிவுறுத்தல்களை தவறாது கடைபிடிக்குமாறு வலியுறுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு 2018 போட்ட இந்த சுற்றறிக்கை. இதே பார்த்தீங்கன்னா, திரு முருகானந்தம் அவர்கள், இப்போ திமுக ஆட்சி காலத்தில் இருந்த தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் இதை பேஸ் பண்ணி இதையே மேற்கோள் காட்டி அவங்களும் ஒரு சுற்றறிக்கை சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, இதே தான், வேற ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது, இதில் இருக்கிறது தான் அப்படியே என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. வேணும்னாலும் முருகானந்தம் அவர்கள் வெளியிட்ட அந்த சுற்றறிக்கையை கூட இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதனால இந்த 2018 வெளியிடப்பட்ட இந்த முறைமை தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. அதனால மனு கொடுத்த உறவுகளாகி நீங்க இதை பேஸ் பண்ணி நீங்க தாராளமாக உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். 30 நாட்களுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா, என்னங்க சுற்றறிக்கை இந்த மாதிரி சொல்லுது, நீங்க என்ன பதில் தராம இருக்கிறீங்க அப்படின்னு என்ன செய்யணும், அந்த அலுவலர் குறித்துதான புகாரை நீங்க மேலிடத்துக்கு தெரிவிக்கலாம். இப்போ வட்டாட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறீங்க, வட்டாட்சியர் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, வட்டாட்சியர் துறை நடவடிக்கைன்னு சொல்லி கலெக்டர் நம்ம என்ன செய்யலாம்னா, அவர் மீது என்ன செய்யலாம், 30 நாளை கடந்து இந்த ஜிஓவை, இந்த சுற்றறிக்கையை வட்டாட்சியர் பிரேக் பண்ணியிருக்காரு, அதனால அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்னா
கலெக்டருக்கு பரிந்துரை செய்யலாம். இப்போ கலெக்டர் வந்து அவருக்கு ஒரு உத்தரவு போட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆகவே வந்து அன்புக்கினிய உறவுகள், நீங்க பெட்டிஷன் போட்டீங்கன்னா அந்த பெட்டிஷன் எப்படியெல்லாம் நீங்க வந்து நகர்த்திட்டு போய் நீங்க சக்சஸ் பண்ணணுங்கிறத நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால ஜெயிக்க முடியும். நேற்று கூட ஒரு நண்பர் நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ல போட்டிருந்தாருன்னா 90 நாளாச்சு நான் பட்டாக்கு விண்ணப்பிச்சு எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை. உங்க வீடியோ பார்த்தேன், இந்த மாதிரி மனு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அந்த மனுவை பண்ணியிருந்தேன், எனக்கு பட்டா கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் உங்களுக்கு வேணா வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் வைக்கிறேன். ஸோ இது போல வந்து தொடர்ச்சியாக நீங்க முயற்சி பண்ணுங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு மனு கொடுத்துட்டு அப்படியே அமைதியா இருந்துடாதீங்க. அதை எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறத நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலோட இணைந்திருங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுத் தருவோம். வீடியோ எல்லாமே வந்து கொஞ்சம் லாங்கா விரிவாக தான் நம்ம பேசுவோம். அதனால பொறுமையோட கேளுங்க. உங்க நண்பர்களுக்கும் நீங்க கடத்துங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற ஒரு சந்திக்கிறேன். இந்த சுற்றறிக்கை நம்ம வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.